ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு தான் வந்திருக்கு. ஆமாம், ஃப்ரிட்ஜு தான் வாங்கினோம். இது வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜு. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக இருந்தது. அதனால் இதுவே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இதில் வந்து கன்வெர்ட்டர் நம்ம வந்து ஃப்ரீசரை கூட ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணி ஒன்ல வச்சா சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகுமா? அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரீசர் இந்த கம்பார்ட்மென்ட் வருது 19 வெச்சுங்க 17 15 ஜாஸ்தி 21 23 லாம் கம்மி. இந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரீசர் வந்து ஃபுல்லா ஃப்ரிட்ஜா மாத்திடும். 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும், திரும்ப அழுத்தி பிடிச்சீங்கன்னா ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜா மாற்றும். ஒரு 2 hours எம்டியா ஓடட்டும், அப்புறம் லோட் பண்ணீங்க. சாவி இங்க இருக்கு, சாவி போட்டீங்கன்னா கம்ப்ரஸருக்கு மட்டும்தான் நம்ம வந்து இதுக்கு வந்து வாரண்டி கார்டு வாரண்டி போட்டீங்கன்னா 3 years வாரண்டி. வருஷத்துல நம்ம 3 years வந்து எனி கம்ப்ளைண்ட்னாலும் பெருசா ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி கேஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு போவாங்களாம். அதனால சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. நம்ம தனியாக கேஸ் ஃபில் பண்ணாலே கடையில் 1500 அந்த மாதிரி கேட்பாங்க சர்வீஸ் பண்ணுறவங்க. இது 6 மாதத்துக்கு ஒருக்க 3 வருஷம் போட்டு தருவாங்களாம். அதனால் ஒர்க்கு தான் சொல்லிட்டு வாரண்டியும் போட்டாச்சு 3 வருஷத்துக்கு. இந்த ஐஸ் க்யூப் பாக்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஐஸ் க்யூப் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணாலே அது அந்த கீழே வச்சுருக்க பவுலில் கொட்டிக்குமா, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் ஃப்ரிட்ஜும் நல்லா உள்ள எல்இடி லைட் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு சூப்பராக. பாக்ஸு இது வந்து ஃப்ரூட்டு வெஜிடபிள் போடுற பாக்ஸு, அதுவும் நல்லா பெருசாகவே தான் இருந்தது. அப்புறம் இந்த ட்ரே, அப்புறம் முட்டை ட்ரேலாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இங்கே வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். பிடிச்சிருந்தா எப்படி